Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்இ கிளாஸ் 10 சிலபஸில் ட்ரையாங்கிள்ஸுங்கிற சாப்டர். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் வந்து ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த சாப்டரில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரேட் 9th ஸ்டாண்டர்டில் இதே சாப்டரில் நீங்கள் படித்த ஒரு சில ஆக்சியம்ஸு, தியரம்ஸு, கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி, ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கலாம் தான் அப்படிங்கிற எய்மில் தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த டாபிக் தட் இஸ் என்னென்னா காங்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். காங்க்ருவன்ட் அப்படின்னா என்ன? காங்க்ருவன்ட் மீன்ஸ் ஈக்குவல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் or figures whose shapes and size are both the same. So congruent அந்த ஒரு ரெண்டு ஷேப் காங்க்ருவெண்ட்டாக இருக்குன்னு எப்போ சொல்லுவோம்? அதோட சைஸும் ஷேப்பும் டிட்டோ சேமாக இருக்கணும், எக்ஸாக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சேம் ஷேப், சேம் சைஸு. ஓகே, பட் ஜஸ்ட் ஓரியன்டேஷன் மட்டும்தான் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அண்ட் இது செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் டில்டடாக இருக்குது. பட் ஸ்டில் அதோட ஆங்கிள் அண்ட் சைடு, த லென்த் ஆஃப் த சைடு எல்லாமே வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம காங்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இருந்ததுன்னா வி கால் தட் as a congruence of triangle. அண்ட் ஆல்ரெடி இது நீங்கள் பார்த்தது 9th சிலபஸில். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு டெர்மினாலஜி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா சிபிசிடி, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து காங்க்ருவெண்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸு அதுவும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது. தென் அனதர் கான்செப்ட் வந்து இன்னொன்று ஒரு சில க்ரைட்டீரியா, என்னென்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து ஆக்சியம் 7.1ல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா SAS காங்க்ருவன்ஸ் ரூல், SAS காங்க்ருவன்ஸ் ரூல். ஸோ இந்த ரூல் படி என்னென்னா இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஒன்று, செகண்ட் ட்ரையாங்கிள் ஒன்று. அண்ட் இதில் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு 2 சென்டிமீட்டர், இங்கேயும் 2 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த சைடு 4 சென்டிமீட்டர், இங்கேயும் 4 சென்டிமீட்டர். ரைட்டா? ஸோ இப்படி ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்து இந்த ரெண்டு சைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் 50 டிகிரி, இங்கேயும் 50 டிகிரி. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் அந்த ஆக்சியம் பார்த்தரலாம். ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட் இஃப் டூ சைட்ஸ் அண்ட் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு த டூ சைட்ஸ் அண்ட் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் த அதர் ட்ரையாங்கிள். ஸோ இதில் ரொம்ப கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான வேர்டு. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். ரெண்டு ட்ரையாங்கிள் எந்த ரெண்டு சைடு நம்ம சேம் சொல்கிறோமோ அதுக்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம SAS காங்க்ருவன்ஸ் ரூல் கேட்டகரியில் ரெண்டும் காங்க்ருவெண்ட், ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் SAS ரூல் மட்டும்தான் இருக்கா, வேற இந்த ஆங்கிள் சைட் வேற மாதிரிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படி எடுக்க முடியாது. அதாவது ஒரு ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஒன்று ஈக்குவலாக இருந்து அடுத்த வரக்கூடிய சைட்ஸு, ரைட், அப்படி இருந்ததுன்னா அது காங்க்ருவெண்ட்டான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ரெண்டு சைடு சேமாக இருந்து, ரெண்டு ட்ரையாங்கிளையும் ரெண்டு சைடு சேமாக இருந்து ரெண்டுத்துக்கும் இன்க்ளூட் ஆகாத ஒரு ஆங்கிள் அது சேமாக இருந்ததுன்னா அப்போ அது காங்க்ருவெண்ட்டான்னு பார்த்தா அப்பயும் இல்லை. ஓகேவா? ஸோ மெயின் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். ரெண்டு சைடு அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் இது SAS காங்க்ருவன்ஸ் ரூலில் வரும். அப்போ மட்டும்தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட்டுங்கிற ரொட்டேஷனில் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ASA காங்க்ருவன்ஸ் ரூல். ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா ASA காங்க்ருவன்ஸ் ரூல். இது எப்போன்னா டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட் இஃப் டூ ஆங்கிள்ஸ்
two angles and the included side. அங்கே எப்படி included angle வந்ததோ அது மாதிரி இங்கே included side of one triangle are equal to two angles and the included side of other triangle. Okay, so ரெண்டு angle இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இடத்துல இந்த angle Bங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் பியும் இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் இயும் ஈக்குவல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் சியும் செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல். அப்படி ஈக்குவலாக இருந்து தென் இந்த சைடு, அதாவது பிசிங்கிற சைடு, ரைட், இந்த சைடு, அதே மாதிரி இந்த இதில் இந்த சைடு இஎஃப்ங்கிற சைடு, ஸோ அது ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏஎஸ்ஏ ஆங்கிள் சைடு ஆங்கிள் காங்க்ருவன்ஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவென்ட்னு சொல்லலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் நோட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவென்ட் இஃப் எனி டூ பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் ஒன் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கேட்டகரியும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். எப்படின்னா two triangles are congruent if any two pairs of angles, ஏதோ ரெண்டு பேர் இருக்கக்கூடிய மூணு ஆங்கிளில் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய மூணு ஆங்கிளில் ஏதோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்து அண்ட் ஏதோ ஒரு சைடு இதுக்கு இன்க்ளூடட் சைடாக இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. ஸோ ஆக்சுவல் தியரம் படி அது, பட் அதோட ப்ரூஃப் படி பார்த்தோம்னா ஒரு சில கேசஸில் இப்படியும் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது. ஸோ எனி டூ பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் ஒன் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தாலும் அதை நம்ம வந்து காங்க்ருவென்ட்டுங்கிற கேட்டகரியில் சொல்ல முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தியரம் 7.2. ஸோ தியரம் 7.2ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளே பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிங்கிற சைடும் இந்த சைடு இருக்கிற ஏசிங்கிற சைடும் இதோட லென்த் வைஸ் ஈக்குவலாக இருக்கணும். இது 4 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் 6 சென்டிமீட்டர் இருந்தால் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது பேசிக்கு லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே தியரமில் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஏபிங்கிறதும் ஏசிங்கிறதும் ஈக்குவல் சைடு, ஸோ லென்த் வைஸ் ஈக்குவல், ஏன்னா அது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் எது? இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் இது சி. அதே மாதிரி ஏசிங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பி, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரமோட மீனிங். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஓகே, அப்போ 7.3 தியரம் என்ன? ஸோ 7.3 தியரம் படி பார்த்தா த சைடு ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ், அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னக்கூடிய தியரமோட ரிவர்ஸ் கான்வர்ஸ் பார்ட், ஈக்குவல் ஆங்கிள்ஸ். சப்போஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா தென் அந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்த தியரமோட 7.2வோட ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங் தான் இந்த 7.3. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா 7.4. அகெயின் திரும்ப இதை பேஸ் பண்ணி ஒரு சில காங்க்ருவன்ஸ் கிரைட்டீரியன் பார்க்குறோம். இதில் என்னென்னா ட்ரிபிள்எஸ் காங்க்ருவன்ஸ் ரூல். ஸோ ட்ரிபிள்எஸ் காங்க்ருவன்ஸ் ரூலுங்கிறது என்னென்னா, இஃப் 3 sides of one triangle are equal to the 3 sides of another triangle then the two triangles are congruent. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு இதுக்கு ஈக்குவல், இந்த சைடு இது இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடுக்கு ஈக்குவல், அதே மாதிரி இந்த தேர்ட் சைடு அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு சைடு இஃப் எல்லா சைடு ஆல் த சைட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அதோட லென்த் ஈக்குவலாக இருக்குன்னா எஸ் காங்க்ருவன்ஸ் ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவென்ட்னு சொல்லிடலாம். ஓகே, வேற என்ன இருக்கு? 7.5. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், அதாவது ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்ஸ் ரூல். இது பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்கு. ஸோ இஃப் இன் டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ்
the hypotenuse and one side of one triangle are equal to the hypotenuse and one side of the other triangle, then the two triangles are congruent. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த இடத்துல இது 90 டிகிரி ஆங்கிள் அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஹைப்போட்டனியஸ் சைடு, ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு இது ஹைப்போட்டனியஸ். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் படி இஃப் டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ், ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கோம். டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் the hypotenuse. ஸோ ஹைப்போட்டனியஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டனியஸ் இல்லையா? இது ஹைப்போட்டனியஸ். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இது ஹைப்போட்டனியஸ். ஸோ ஹைப்போட்டனியஸ் அண்ட் ஒன் சைடு ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள். ஸோ ஒன் சைடுனா இது ஹைப்போட்டனியஸ் சைடு இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொரு சைடு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே கீழே இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்குது, ரைட்டா? ஸோ 4 சென்டிமீட்டர் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு த ஹைப்போட்டனியஸ். அதே கேஸ் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு ஹைப்போட்டனியஸ் அண்ட் ஒன் சைட் ஆஃப் த அதர் ட்ரையாங்கிள், தென் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்குருவெண்ட். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அண்ட் ஹைப்போட்டனியஸ் சைடு ஈக்குவலாக இருக்கணும், ஹைப்போட்டனியஸ் சைடோட லென்த் ஈக்குவலாக இருக்கணும். இது இல்லாமல் இன்னும் ஒரு சைடு அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் ஆர்ஹெச்எஸ் காங்குருவன்ஸ் கிரைட்டீரியா படி ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்குருவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். காங்குருவன்ட்னா என்ன? எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இதில் வந்து ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ரைட் ஆங்கிள், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட் ஆங்கிள் அண்ட் ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்போட்டனியஸ். அது இங்கே கொடுத்துருக்காங்க, ஆர் ஃபார் ரைட் ஆங்கிள், ஹெச் ஃபார் ஹைப்போட்டனியஸ் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த அனதர் சைடு, ஹைப்போட்டனியஸ் இல்லாத இன்னொரு சைடு. ஸோ இது வந்து ஆர்ஹெச்எஸ் காங்குரன்ஸ் ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டிஸ் இன் ஏ ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் அது மீன் தியரம் 7.6 சொல்லியிருக்கிறது என்னென்னா, இஃப் டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் அன்ஈக்குவல், த ஆங்கிள் ஆப்போசிட் டு த லாங்கர் சைடு இஸ் லார்ஜர் ஆர் கிரேட்டர். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் டூ சைட்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து பிசிங்கிற லென்த்தும் இந்த லென்த்து ஏபிங்கிற லென்த்தும் அன்ஈக்குவலாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் பை ரஃபாக பேர் ஐயில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிகிறது. மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பிசிங்கிற லென்த்தும் ஏபிங்கிற லென்த்தும் அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா த ஆங்கிள் ஆப்போசிட் டு த லாங்கர் சைடு, இப்போ இதில் 3 சைட்ஸில் எது லாங்கர்? இந்த சைடு தான் கண்டிப்பாக லாங்கர். இந்த லாங்கர் சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள், இது எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிளை மீன் பண்ணுறாங்க, ரைட்? இந்த ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளில் அந்த ஆங்கிள் தான் இருக்கிறதுலே கிரேட்டர் ஆங்கிளாக இருக்கும், லார்ஜர் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த தியரம். தியரம் 7.6ஓட கான்செப்ட் அதுதான். ஓகே, அப்போது 7.7 என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ 7.7 என்னென்னா, in any triangle the side opposite to the larger or greater angle is longer. இப்போ நம்ம சொன்னோம் அதே விஷயம்தான், ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது, ரிவர்ஸில் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிள் லார்ஜர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லார்ஜர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த சைடு வந்து லாங்கர் சைடாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறதுலையே லென்த்தியான சைடாக அதுவாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு தியரம். ஸோ 7.6 அண்ட் 7.7 ரெண்டுமே வந்து ஜஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய தியரம், ஆப்போசிட் தியரம், கான்வர்ஸ் தியரம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7.8, த சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைடு. ஸோ இதுவும் வந்து இன்னொரு பேசிக்கான ஒரு தியரம். இதோட கான்செப்ட் நிறைய ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ், நம்ம ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெண்டு சைடு, எந்த சைடு வேணால் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் சப்போஸ் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள், ஸோ இதில் எடுத்தோம்னா இப்போது ஏபியும் பிசியும் ஆட் பண்ணோம்னா, ஸோ அது ரெண்டுத்தோட அடிஷன் வந்து தட் வில் பி கிரேட்டர் தென் த தேர்ட் சைடு ஏசி, ஏசியோட கிரேட்டராக இருக்கும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டயக்ராம் தான் இது. பட் லாஜிக்கலி வந்து இதுதான் மீனிங்.
ஸோ தட்ஸ் ஆல். இந்த சாப்டரில் நீங்கள் பார்த்தது டோட்டலாக இவ்வளோ தான். இது ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம 10th சிலபஸில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 figures are congruent if they are of the same shape and of the same size. ஷேப்பும் ஒன்றா இருக்கணும், சைஸும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது காங்க்ருவெண்ட். ஸோ அதே மாதிரி ஒரு 2 சர்க்கிள்ஸ், 2 சர்க்கிள்ஸ் சொன்னோம்னா 2 சர்க்கிள்ஸ் ஆஃப் த சேம் ரேடியை, சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 2 ரேடியஸ் கரெக்ட் 2 சேமாக இருக்குது அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 காங்க்ருவெண்ட். அதே மாதிரி 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட். எப்போ ஸ்கொயர்ஸ் காங்க்ருவெண்ட்டாக இருக்கும்னா அதோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு if 2 triangles ABC and PQ are congruent under the correspondence A to B, I mean A will be corresponding, angle A will be equal to angle P, angle Q will be angle B will be equal to angle Q, and angle C will be equal to angle R. ஸோ இஃப் அப்படி இருந்ததுன்னா தென் நம்ம என்ன சொல்லலாம்னா 2 ட்ரையாங்கிளும், அந்த 2 ஹோல் ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இஃப் 2 sides and the included, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் SAS காங்க்ருவெண்ட் ரூல், அதை ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இஃப் 2 triangles, sorry, if 2 sides and the included angle of a triangle are equal to 2 sides and the included angle of the other triangle, then the 2 triangles are congruent. So that is by SAS congruent rule. Next, sixth one வந்து ASA congruent rule. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி angle side angle congruent rule. And seventh one வந்து AAAS congruent rule, angle side congruence rule. அது வந்து அதோட ஸ்பெஷல் கேஸில் வரும். அண்ட் எயித்து வந்து இன்இக்வாலிட்டியில் வர்றது angles opposite to equal sides of a triangle are equal. And ninth one, sides opposite to equal angles of a triangle are equal, just அதோட ரிவர்ஸ். தென் வேற என்ன, இப்போ ஈச் ஆங்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 60 டிகிரி. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே வந்து 60 டிகிரியாக இருக்கும். அண்ட் 11th பாயிண்ட் வந்து இஃப் 3 sides ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தென் அது வந்து ப்ளஸ் காங்க்ருவன்ஸ் ரூல். அண்ட் அடுத்தது RHS காங்க்ருவன்ஸ் ரூல், ரைட் ஆங்கிளாக இருக்கணும், தென் ஹைப்போட்டனியூஸும் அது இல்லாத இன்னொரு சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா RHS காங்க்ருவன்ட் ரூல். தென் 13th பாயிண்ட், இன் எ ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஆப்போசிட் டு த லாங்கர் சைடு இஸ் லார்ஜர். எந்த சைடு லென்த்தாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆங்கிள் லார்ஜராக இருக்கும். அண்ட் 14th பாயிண்ட் வந்து சைடு ஆப்போசிட் டு த லார்ஜர் ஆங்கிள் இஸ் லாங்கர். ஆங்கிள் லார்ஜராக இருந்தால் சைடு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து லென்த்தியராக இருக்கும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், சம் ஆஃப் எனி 2 sides ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் than the third side. ஸோ ட்ரையாங்கிள் இருக்க ஏதோ 2 சைடு எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா அது தேர்ட் சைடை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். ஸோ இது ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துருக்கோம். அண்ட் இதை ஐடியாவாக வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 10th சிலபஸில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் சாப்டர் டெப்த்தாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.